எதுக்காக நம்ம ஜிம்முக்கு ரெகுலராக வரணும்? ஜிம் நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணீங்க? ஃபிட்டாக இருக்கணும். யா, வேற ஹெல்த்தியாக இருக்கணும். நீங்கள் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒருத்தங்களும் ஒரு டார்கெட். இந்த டார்கெட் அப்படிங்கிறது தப்பு இல்லைங்க, சரியா? டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக நம்ம டெய்லி உடைக்கிறோம், ஓகே. இந்த டார்கெட் எப்போ வந்து நம்மளுக்கு ஆசையாக மாறுதோ அங்கே தான் அந்த ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயம் விரிக்கப்படும் நம்மளுக்கு. நம்ம இதை வந்து எய்மு, நம்மளோட கோல் அப்படின்னு நம்ம ரெகுலராக நம்ம ஒரு விஷயம் கையில் எடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரெகுலர் கன்சிஸ்டன்சி, அவ்வளோதான். நீங்கள் வேற யார் எதை சொன்னாலும் காதை பொத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட். அதாவது ஆசை எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கே நம்மளை மற்றவங்களை கம்பேர் பண்ணுறோமோ அங்கே ஆசை வரும். ஜிம்முக்குள்ள ஒருத்தன் வந்து ஜஸ்ட் அப்படி பாடி பண்ணுற மாதிரி அப்படி நின்றுட்டு இருப்பான். ஒரு லேடி வந்து பயங்கர ஸ்லிம்மாக செம்ம ஆக்டிவாக இருப்பாங்க. அங்கே நம்ம பார்த்து கம்பேர் பண்ணும்போது ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த ஆசையில் நீங்கள் விழுந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ட்ராப் அப்படிங்கிறது ஜிம் ஃபீல்டில் 95% இருக்கு. உங்களுக்கு தெரியும். எங்கே பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு மெடிசனோ இல்லை சப்ளிமெண்ட்டுக்கு தனியாக ஏதாவது செக்ஷனோ நம்ம ஜிம்மில் வச்சிருக்கோமான்னு பாருங்கள், இருக்காது. ஸோ நம்ம ஜிம்மோட கான்செப்டே அதுதான். ஸோ அதை தாண்டி சப்ளிமெண்ட் எடுத்தால் கெட்டது அப்படின்னு நான் சொல்ல வரல. அது நல்ல நல்ல பிராண்ட்லாம் இருக்குது, கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணால் ஓகே. பட் நம்மளுக்கு வேணாம், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஜிம்மில் சேல் கூட பண்ணுறது. ஸோ அப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ட்ராப்பில் நீங்கள் விழுகாமல் இருக்குன்னா ஆசைப்படக்கூடாது. ஜிம் ஃபீல்டுலேயும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரிங்க, பிஸ்னஸ்லேயும் சரி. ஒன்று. செகண்டு, நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன், வெயிட் கெயின் பண்ணுறேன், இந்த ஒரு கான்செப்டுக்குள்ள வரவே கூடாது. கன்சிஸ்டன்சி. நீங்கள் இப்போ சில பேர் சொன்னீங்க, கரெக்ட். ஹெல்த்தியாக இருக்கணும், நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு பிளட் சர்க்குலேஷன் ரெகுலராக இருக்கணும், அவ்வளோதான். இது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எனக்கு சிம்பிளாக வருவோம். அதாவது நம்ம ஒரு பாத்திரமோ இல்லை நம்ம கிளாத்தோ ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோம், வாஷ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். உடம்பும் அதே மாதிரி தான். ரெகுலராக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இதெல்லாம் தேவையில்லாம் டாக்ஸிக் வந்து நம்மளுக்கு உடம்புல சேரும். ஸோ அதை நம்ம ரெகுலராக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி தான் ரெகுலராக ரொட்டீனில் நம்ம ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் நம்ம உடம்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் தான் ஜிம். இதோட சைடு எஃபெக்டாக உடம்பு ஃபிட் ஆகிறது ஃபிட் ஆகும், வெயிட் லாஸ் ஆகிறது வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் கெயின் ஆகிறது வெயிட் கெயின் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ஸோ நம்ம ஜிம்மோட கான்செப்ட் அதுதான் உள்ள. ஓகே, தேங்க்யூ.